இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க காம்பாக்டான வீடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் ஃப்ரண்ட் எலிவேஷன் சும்மா 6 கலரில் ரெயின்போ பேட்டர்னில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. 33 அடி ரோட்டில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு மெரூன், டார்க் லைட், கிரே, ரெட் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து காம்பவுண்டு இருந்தே நம்மளுக்கு பழைய ப்ரூக் பாண்டினுடைய லோகோ ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய ஹாலுங்க. ஹாலில் கிழக்கு சைடு ஃபுல்லும் நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. லூவர் பேட்டர்னில் நம்மளுக்கு யூபிவிசியில் அட்டகாசமாக டிசைன்ஸ் பண்ணி பார்க்குறக்கே அழகாக இருக்குது. கீழே ஒரு டிவி யூனிட்டுக்கு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க காம்பாக்டான வீடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் ஃப்ரண்ட் எலிவேஷன் சும்மா 6 கலரில் ரெயின்போ பேட்டர்னில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. 33 அடி ரோட்டில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு மெரூன், டார்க் லைட், கிரே, ரெட் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து காம்பவுண்டு இருந்தே நம்மளுக்கு பழைய ப்ரூக் பாண்டினுடைய லோகோ ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அட்டகாசமாக இருக்குது. 2.5 சென்ட்டுக்கு பக்கமாக இருந்து 1640 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வந்து உங்களுக்கு மெட்டலில் கொடுத்து லேசர் ஒர்க் பண்ணி நல்ல பெரிய ஒரு செடான் கார் நிறுத்துகிற மாதிரி 11க்கு 14 அப்படிங்கிற அளவில் பெருசாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கு ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் சைடு வால் ஃபுல்லுமே நல்ல அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிரே கலரில் நம்மளுக்கு டைல்ஸ் செராமிக் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு அவுட்டரில் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். சுற்றி வர இடம் கொடுத்து முன்னாடி பெரிய ஒரு செட்பேக் ஏரியா 5 அடிக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஜலமூலையில் வாஸ்து பிரகாரம் போர்வெல்லும் சம்பும் அமைச்சிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே வாஸ்து பிரகாரம் அமைஞ்ச இந்த வீடு 1640 ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோருங்க. தேக்கில் கதவு 5க்கு 4 அப்படிங்கிற மாதிரி வச்சு அதுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நிலவுக்கு டிசைன்ஸ் பண்ணி நல்லா அழகாக இருக்குங்க. 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்ஸில் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது வடக்கு பார்த்த மாதிரி ஹாலுங்க. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய ஹாலுங்க. ஹாலில் கிழக்கு சைடு ஃபுல்லும் நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. லூவர் பேட்டர்னில் நம்மளுக்கு யூபிவிசியில் அட்டகாசமாக டிசைன்ஸ் பண்ணி பார்க்குறக்கே அழகாக இருக்குது. கீழே ஒரு டிவி யூனிட்டுக்கு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. வாங்க ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனை பார்ப்பாங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக 2 ஜன்னலோட மாடுலர் கிச்சனோட நல்லா கிராண்டாக லக்ஸூரியஸாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. பாருங்கள், மேலே லெஃப்டில் எல் டைப்பில் கீழேயும் ஒரு ஸ்டாண்டி கொடுத்து கிளாஸ் போட்டு மாடுலர் கிச்சன் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கு கொடுத்து நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனியாக வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து ஆர்ஓ வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து மாடுலர் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் கலர் காம்பினேஷனாக டார்க் லைட் கிரே கலரில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாமுங்க. வாங்க, நம்மளுக்கு கீழே மேலே போகிற ஸ்டெப்ஸுக்கு கீழே வாஷிங் மிஷினுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசிக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெகுலர் பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற சைஸில் லெஃப்ட்லையும் கீழேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசியில் கிராஸ் விண்டோ வச்சு ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல மைல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கீழே வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர் போட்டு உங்களுக்கு 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. டாய்லெட்டில் ஃபுல்லுமே உங்களுக்கு சூப்பரான டிசைன்ஸில் டைல்ஸ் போட்டு கொடுத்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்குமே டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. பிராண்டலில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் பேட்டர்னில்.
வாங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது நம்மளுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்து ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் நல்லா டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கை ப்ளூவை. வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது. மேலே போனால் ஒரு பெரிய லாபிங்க 10க்கு 5 அப்படிங்கிற மாதிரி. அதில் டயகனலாக 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அது போக ஒரு ஸ்டடி ரூமோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2.5 சென்ட்டில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அற்புதமாக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. வாங்க. மேலே தென்மேற்கு மூலையில் 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதுலேயும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. 2க்கு 4 வெர்டிஃபை டைல்ஸ் போட்டு மேலே ஸ்பாட் லைட் கொடுத்து கிராஸ் வென்டிலேஷன் UPVCயில் பண்ணி பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு. அட்டாச்சு டாய்லெட்டுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்பேசியஸாக 7க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் விரிச்சம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாகவே வச்சுருக்காங்க. டாய்லெட்லேருந்து ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கும் நம்மளுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா சோப் வைக்கிறதுக்கு ஒரு யுட்டிலிட்டியும் வாஷ் பேசின் நல்ல பிராண்டில் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் அப்படிங்கிற மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் நல்லா டெவலப் ஆகிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. வாங்க. கிழக்க இருக்கக்கூடிய 3rd மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில். இதுலேயும் நம்மளுக்கு லெஃப்டில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று பண்ணியிருக்காங்க. செல்ஃப்ஸ் இருக்குது. அது போக இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 10க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதுலேயும் நம்மளுக்கு கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு சைடு வாலுக்கு சூப்பரான டிசைன்ஸில் லக்ஸூரியஸாக கிளாஸி ஃபினிஷிங்கில் எல்லா டாய்லெட்டுக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த வீட்டினுடைய சிறப்பாக இருக்கும். நம்ம வீடு நல்ல டெவலப் ஆகிற ஏரியாவில் கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் பொள்ளாச்சி ரோடு பக்கத்தில் பைபாஸ் மதுக்கரை ரோடு LNT பைபாஸ்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. வெளியில் போகிறதுக்கு நல்ல ஹெவியான மெட்டல் டோருங்க. வெளியில் 25க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓப்பன் டெரஸுங்க. அதுக்கும் நம்மளுக்கு கூலன் டைல்ஸ் போட்டு ஒரு பால்கனி வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனி. அதுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். மேலே போகிறக்கு நல்லா ஸ்டெப்ஸு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. சின்ன லேண்டிங் கொடுத்து பால்கனி ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு மேலே ஃபுல்லுமே கூலன் பெயிண்ட் அடித்து துவைக்கிற கல் துணி காய போடுறக்கும் 2 வாட்டர் டேங்க்கும் வச்சு கொடுத்து ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான லக்ஸூரியஸ் செமி ஃபர்னிஷ்டு டூப்ளக்ஸ் பேட்டர்ன் வீடுங்க. ஐமை ஹோமை பார்த்ததுக்கு நன்றி. கனவு மெய்ப்படும்.